ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பன்னி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இலக்கியன் காதல் சடுகுடு பார்ட் 21 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. ஓகேவா? நாம் இப்போ ஸ்டோரி எதோட என் பண்ணியிருந்தோன்னா, ஜேக்குக்கு 2 பேர் ஹக் பண்ணிட்டு படுத்திருந்தாங்க. அதோட தான் என் பண்ணியிருந்தேன். வாங்கடா, அது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் சிக்குக்கு தான் அப்படியே 2 பேரும் அவ்வளோ அழகாக டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி தூங்கிட்டு இருக்காங்கடா. செம்மையாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜிமின் வந்து ஜங்குக்கு மேலே லெக்கு ஹேண்டெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக டைட்டாக அப்படியே ஜிமினோட ஜங்குக்கோட நெக்குக்குள்ளே அவன் ஹெட்டை வச்சுட்டு அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கும் ஜிமின் நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கான். இப்படி தான் வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். இப்போ ஜிமின் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிறான். அப்படியே ஒரு மாதிரி எப்படின்னா தூக்க கலக்கத்தில் ஏறிச்சிட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணான். லைட்டாக அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா முன்னாடி ஜங்குக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே ஒரு மாதிரி வண்டி மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணதும் ஜங்குக்கோட ஃபேஸில் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருப்பான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்கான். ஜிமின்னு அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு ஒரு மாதிரி எப்படின்னா மார்னிங்கே நல்லா அப்படியே ஒரு மாதிரி சைட் அடிச்சுட்டு அப்படியே ஏந்திரிக்கிறான். ஏந்திரிச்சிட்டு மூஞ்சப்பாரு மறுடே எப்படி தூங்குறான் பாரு. ஏன்னா எப்பயுமே சீக்கிரம் வேக்கப் ஆயிடுவான். இன்னைக்கு என்ன இவ்வளோ நேரம் தூங்குறான்? டயர்டாக இருக்கும், நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்ததெல்லாம். ஓகே, நம்ம எழுந்துச்சு போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஏஞ்சி வந்துட்டு ஸோ அப்படியே வந்து வெளியே தான் வந்து நிற்கிறான். ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு வெளியே தான் நிற்கிறான். இப்போ அங்கே ஜங்குக்கோட அவங்க அப்பா தான் அப்படியே வந்து அந்த பக்கமாக ஏதோ வெளியில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஜிமின் தான், மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய் கேட்குறான். இப்போ ஜங்குக்கோட அப்பா தான், ஓய் ஜிமினா எழுச்சிட்டியா என்ன? ஆமாம் மாமா. ஆமாம், எது வரைக்கும் கிளம்பிட்டீங்க? நானா சும்மாப்பா அப்படியே கடை வீதி வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டு. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? எங்கே ஜங்குக்கு எழுந்திரிச்சிட்டானா? எழுந்திரிக்கலையா? இல்லை, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நான் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கோட அப்பா தான், குட் பாய், சூப்பர், சரி நான் வந்துட்டு கடை வீதி வரைக்கும் போயிட்டு வரேன், ஓகேவா? நீ ஜங்குக்கு எழுந்திரிச்சானா போய் இப்படியே ஒர்க்கெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், மாமா நான் சொல்ல வந்துட்டேன். மாமா எனக்கு அந்த டெடி பியர் வாங்கிட்டாங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அவங்க அப்பா தான் சரின்ட்டு போகலான்ட்டு போயிருப்பார். அப்படியே ஸ்டாப் ஆகிருப்பார். என்ன புரியல? மாமா டெடி பியர் வாங்கிட்டாங்க, நேற்று நீங்கள் வாங்கிட்டு வந்து சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கோட அப்பா தான் அப்படியே டக்குன்னு திரும்பி ஜிமினை தான் பார்க்குறாங்க. டெடி பியரா? என்னப்பா சொல்கிற? ஆமாம் மாமா, நேற்று வாங்கிட்டாருன்னு சொன்னீங்க. நான் சொன்னேன். ஆமாம், நீங்கள் தான் சொன்னீங்க. நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன்பா. மாமா நீ தானே வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். கடை நாளைக்கு இருக்காது, இருந்தால் வேணா வாங்கிட்டு வரேன்னு தான் சொன்னேன். கடை தான் இல்லையாமே, நேற்று எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கடாங்க அவங்க அப்பா சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கா அப்படியே ஜங்கு கூட அப்பா தான் பார்க்குறான். மாமா என்ன சொல்கிற? நீ தானே சொன்ன நாளைக்கெல்லாம் கடை இருக்கும், நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு, இப்போ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். அப்படியா சொன்னாலும் சொல்லியிருப்பேன். ஐயோ, இவன் வேற டெடி பேர் கேட்குறான், அவன் வேற வாங்கிட்டு வந்தால் எனக்கு பொம்மையோட சேர்த்து கொளுத்து வாங்குறான். ஐயோ, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். ஜிமி, நான் இப்போ கடை வீதிக்கு தான் போகிறேன், இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன், ஓகேவா
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஆ ஆமாம் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும். அவங்க மாமா இருக்கிறதுலே பெருசாக இருக்கும் ஒரு டெடி பியர், அது வாங்கிட்டாங்க. அதுதான் நான் ஹக் பண்ணிட்டு தூங்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கோட அப்பா தான் பொம்மையோட வச்சு கொளுத்துறதுக்கு என்னம்மா பேசுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆ வாங்கிட்டு வந்ததானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி பார்வை பார்த்துட்டு ஜங்குக்கோட அவங்க அப்பா அப்படியே கிளம்பி போகிறாங்க. இப்போ ஜங்குக் தான் என்னப்பா எது வரைக்கும் கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஏஞ்சிட்டு அப்படியே சோம்பல் ஒரு மாதிரி முறிச்சிட்டு அப்படியே வெளியே வந்து ஜங்குக்கு நிற்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கோட அப்பா தான் அப்படியே ஷாக்காக அப்படி ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. இல்லைப்பா இந்த சும்மா கடை வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டு. ஆஹா என்ன வாங்க போகிறேன்? என் வீட்டுக்கு ஜாமான் இல்லைன்னு அம்மா சொன்னால் அதை தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் ஜங்குக்கா ஏஞ்சிட்டியா? ஏய் நான் தான் சொன்னேன்ல நேற்று மாமா கிட்ட எனக்கு டெடி பியர் வாங்கிட்டேன்னு சொல்லு, அது வாங்க தான் மாமா போகிறாரு. உனக்கு தெரியாதா? நான் இப்போ தான் சொன்னேன் மாமா வாங்கிட்டாருன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் ஏப்பா அப்படி எப்போ சொன்னேன்? இல்லைப்பா ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் ஆமாம் பார்த்து நல்லா பெருசாக வாங்கிட்டு வாப்பா, அப்போ தான் ஃபுல்லாக எரியத்துக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அப்பா ஜங்குக்கு சொல்கிறான்டா. இந்த பக்கம் ஜங்குக்கு அவங்க அப்பா தான் அப்படியே கல்ப் பண்ணிட்டு ஆச்சி புள்ளை இப்போக்க சொன்னால் புள்ள பாரு எனக்கு கொல்லி வைக்க என்ன வேலை பண்ணிகிட்ருக்குது. ஜிமினா இருந்தால் கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன், நான் இப்போ கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அவங்க அப்பா வந்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்களா. இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அப்படியே ஜிமின் கிட்ட தான் வந்து அப்படியே ஒரு மாதிரி சோழனில் அப்படியே இடிக்கிறான். ஓய் என்ன பண்ணுற? என்ன இன்னைக்கு சீக்கிரமாக ஏசிட்டு? தெரியல ஜங்குக்கா, எனக்கு சீக்கிரமாக இன்னைக்கு தூக்கம் வரல, அதை டக்குன்னு ஏசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் அப்படியே ஜங்கு கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் பேய் தான் அப்படியே அந்த மாடியிலேருந்து ஏஞ்சிட்டு என்ன ட்ரீமு அடடா இந்த மாதிரி ஒரு ட்ரீம்லாம் இங்கே வந்தால் தான்ப்பா நல்லா வருது. சிட்டியில் வருது நமக்கு அரைப்பாவடையும் குட்டைப்பாவடையும் தான் வருது. இங்கே பாரு என்னம்மா அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் இழுத்து மூடன மாதிரிலாம் வர அழுவேன். நான் பேசுடா நான் ஸ்ட்ரக்சரா அப்படி இருக்காளுடா. கிராமத்து கிளிங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேயாங் வந்து அப்படியே ஏந்திரிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்காடா. இந்த பக்கம் ஜிமின் தான் ஏய் பொறுக்கி எருமை மாடு வளர்ந்த மாடு அங்கே என்ன பிடுங்கிட்டு இருக்க, வாடா டக்குன்னு ஏஞ்சா வெளியே வர தெரியாதா, எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருப்ப, டைம் என்ன ஆகுது, ஒர்க்கு பார்க்கணுன்னு இது இல்லை, இப்படி தான் எருமை மாடு மாதிரி தூங்கிட்டு இருப்பியா, வளர்ந்தவனை ஏஞ்சி வாடா கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறான். இந்த பக்கம் டேங் தான் காலையிலேயே பாரு இவன் சுப்பிரபாதமா, டேய் குட்டை பையில உனக்கு இப்போ என்னடா பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு தான் கேட்குறேன், எதுக்கடா இப்போ காலையில் கட்டி கத்திட்டு இருக்க, பின்ன என்ன டைம் ஆகுது இல்லை 8 o'clock ஆயிடுச்சு, என்ன பண்ணிகிட்ருக்க நீ, வா போய் ஆட்டு மாட்டுட்டுலாம் வேலை பார்க்கணும். என்ன நான் எதுக்கு வரணும், வேணா நீ போய் செய், நான் எதுக்கு செய்யணும், நீ கற்றுக்கு தானே உங்கள் அப்பங்காரன் ஒன்றா அனுப்பிவிட்டான், நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் நீ என் ஃப்ரெண்டு தானே, உன் ஃப்ரெண்டாக இருந்தா அந்த இதெல்லாம் வந்து என்னால் செய்ய முடியாது பட அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் நாட்டையாங்கா ஒரு ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்ய மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுட்டு அப்படியே டயாங்கிட்ட பேசுகிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படி ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான், என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்னு. இப்போ ஜிமின் தான் நாட்டு நீ இப்படி இருக்க, நான் அப்படியே பழகணும் சொல்லி பார்க்கலாம், நீ உனக்கு எதாவது ஒன்றாலும் நான் தானே வருவேன், எனக்கு எதாவது ஒன்றாலும் நீ தானே வருவேன்,
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஃபேஸை க்யூட்டாக வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காண்டா. இந்த பக்கம் டே தான் அடா செயின் எடுத்துப்போ பார்த்தாலும் மூஞ்ச க்யூட்டாக வச்சுட்டு என்ன டேட்டே அப்படியே பழகணும் இப்படியே பழகணுன்ட்டு தான் திட்டிப்பட போகிறான். படம் அந்த பக்கம் தா அது உன் பக்கத்தில் ஒருத்தர் வாழ்ந்து நிற்கிறாள் அவனை கூட்டிகிட்டு போ பார்த்தாலும் டேயான்ட்டு அப்படின்ட்டு டே கத்துறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படி டேவை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு என்ன இல்லை ஜங்குக் என்னை கூப்பிட்டுருக்கானே நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க அதான் உங்களை சொல்லலான்னு அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அவளாம் நான் கூப்பிட்டா வந்துடுவான் உனக்கு தான் அப்படி கேராக கிடைக்குது பட அந்த பக்கம் இனிமேல் ஜிமினான்ட்டு வருவில்ல உன்னை அப்பவாடா பேசிக்கிறேன் தூக்கி போட்டு மிதிக்கிறனா இல்லையான்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டேங் தான் ஜிமினா நான் எதுக்கு வர போகிறேன் நான் தான் லில்லி பின்னாடி போகவேனே அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் டேய் வளர்ந்தவனே இப்படியே பேசிக்கிட்டு லில்லிக்கிட்ட உன்னை பற்றி தப்பாக சொல்லி வச்சு வீரடா உன் லவ் முன்ன பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டே தான் அங்கே இன்னும் ஓட்டவே இல்லையா யாரும் பிரிக்க வந்துட்டான் போடா அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறான் அப்படியே ரூமுக்கு போயிடறான். இந்த பக்கம் ஜிமின் தான் பொறுக்கி மூஞ்சி ஆளின் பாரு வாடா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே அவன் கீழே ஒர்க்கு பார்க்க போகிறான்டா. இந்த பக்கம் ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சிட்டு ஐயோப்பா நம்ம வீட்டில் தானே 2 வளர்ந்த குழந்தைங்களா இருக்குது என்னம்மா ஃபைட் பண்ணிக்குதுங்க ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஃபைட்டு அது இந்த குழந்தை இருக்குது பாரு குழந்தைன்னா சொல்ல முடியும் நல்லா க்யூட்டாக அமல் பேபி மாதிரி இருக்குது அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் போல் இருக்குது. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வர்ணிச்சிட்டு போகிறதோ தெரியல அப்படின்னு ஜங்குக்கு ஒரு மாதிரி மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே கீழே போகலான்ட்டு போகிறான்டா. இப்போ ஜங்குக்கோட அவங்க அம்மா தான் வர்ணிச்ச வரைக்கும் போதும் சீக்கிரம் போய் அவங்ககிட்ட லவ் சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே அவ்வளோ ஷாக்காக திரும்பி அப்படியே ஜங்குக்கோட அவங்க அம்மாவை தான் பார்க்குறான். இங்கே என்ன பார்க்குற போய் முன்னே அவனை வளைச்சி போகிற வழியை பாரு ஆளையும் மூஞ்சியும் பாடுறா ஆள் தான் வாட்டர் சாட்டமாக இருக்கிறது ஒரு குட்டை பையனை வளைக்கிறதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் இன்னும் ஷாக்காக திரும்பி ஜங்குக்கு அவங்க அம்மாவை தான் பார்க்குறான். அம்மா நீ எனக்கு அம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அம்மான்னு தான் சொல்கிறேன் இல்லை வேறு எதனா சொல்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் போனால் மாமா வேலை தான் பார்க்க வேண்டியதாக இருக்க மாட்டுது அம்மான்ற ஒரு பையன் ஒழுங்காக இருந்தால் அம்மா ஏன் இந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறான் போடா போய் முன்ன அவனை கரெக்ட் பண்ணுற வழியை பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படி ஜங்குக்கு அவங்க அம்மாவே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே கீழே போகிறாங்க. இந்த பக்கம் டேயாங் தான் அப்படியே வாயில் ப்ரஷ் வச்சுட்டு அப்படியே நின்று ஷாக்காக அப்படியே ஜங்குக்கு அவங்க அம்மாவை தான் பார்த்துருப்பான். இந்த பக்கம் ஜங்குக்கு அவங்க அம்மா தான் என்ன ஆடுதாண்ணா போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேயாங் தான் என்ன நான் என்னடா பண்ணேன் நான் பாட்டில் தாண்டா நின்னேன் என்னையா இவங்க திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டே மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான். இப்போ ஜங்குக்கு அவங்க அம்மா அந்த பக்கம் போயிடுறாங்க. இந்த பக்கம் டே தான் இவங்க அம்மாவா இல்லை வேறு என்ன எனக்கு இது மாதிரி ஒரு அம்மா இருக்குது எப்போ பார்த்தாலும் படிடா ஒழுங்காருடா வேலைக்கு போடா அதை பண்ணுறா இதை பண்ணுறா பொண்ணுங்களை பார்க்காத பசங்களை பார்க்காத அங்கே சுற்றாத இங்கே சுற்றாத இவங்க பாரு பையனுக்கு சைட் அடிக்க தெரியலன்னு கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு பையனை வளைச்சி போடலன்னா நான் ஹெல்ப் பண்ணுறேங்கிறாங்க. நல்ல குட் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் ஒரு மாதிரி புலம்பிட்டே அவன் ப்ரஷ் பண்ண போயிடுறான்டா. இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மினை கூட்டிகிட்டு அப்படியே கீழே தான் வந்திருப்பான். அப்படியே ஜிமின் ஜங்குக் 2 பேருமே அங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு
அப்படியே வந்து ஜிமின் வந்து ஜங்குக்கு வந்து ஜிமினை கூட்டிகிட்டு அப்படியே தோட்டத்து பக்கம் போயிடுறாங்க. இப்போ தோட்டத்தில் போயிட்டு அங்கே இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக வந்துட்டு ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்பப்போ ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு அப்பப்போ குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே தோட்டத்துலலாம் வேலை பார்த்துட்ருக்காங்கடா. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே ஜிமினை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். அந்த பக்கம் ஜிமினும் அப்படியே ஜங்குக்கை தான் பார்த்துட்ருப்பான். இப்போ இப்படியே தான் வந்து டைம் ஸ்கிப் ஆகுதா. இப்போ ஈவினிங் வந்து ஒரு 5:30 ஆயிடுது. இப்போ சிக்குக்கு 2 பேருமே அங்கே இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வரலான்ட்டு தான் வராங்க. இந்த பக்கம் டேவும் வந்து அவங்க கூட தான் வந்து எல்லாமே பார்த்துருப்பான். அதிகம் வந்து இந்த டே வந்து தோட்டத்து பக்கம்லாம் வரமாட்டான். ஸோ அவனுக்கு அதெல்லாம் அவ்வளோவா செட் ஆகாதுன்ட்டு மேக்ஸிமம் வீட்டில் தான் இருப்பான். அப்படின்னா ஜங்குக்கு அவங்க அப்பா அம்மா கூட தான் இருப்பான். இந்த பக்கம் சிக்குக்கு தான் 2 பேருமே அவங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சரின்ட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு தான் வராங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், யோ ஜங்குக்கா என்னயா எப்போ பார்த்தாலும் பண்ணி வேலையை பார்த்துட்ருக்க, கொஞ்சமாக ரிலாக்ஸாக இரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், அப்போ சார் ஃபுல் டே என்ன பண்ணீங்க? நான் வேலை பார்த்தேன். என்ன வேலை பார்த்தேன்? காட்டில் தான் வேலை பார்த்தேன். எது? என்னை பார்த்துட்டே இருந்தது ஒரு வேலை. நான் எங்கே ஒன்றை பார்த்தேன்? நானாக ஒன்றை பார்க்கல, நீ தான் என்ன பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், நான் ஒன்றை பார்த்தேன். ஆமாம், நீ தான் என்ன பார்த்த, நான் எங்கே ஒன்றை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஆமாம், நான் தான் போக்கலையும் வரக்குள்ளையும் அப்படியே திங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம், இப்போ என்ன உன்னை யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஆமாம் சார், என்னையெல்லாம் எப்படி பார்ப்பீங்க? திருவிழாவில் ஏதாவது ஃபிகர் போனீங்கன்னா மட்டும் அப்படி ஆன்னு பார்ப்பீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், என்ன நான் ஃபிகரை பார்த்தேன்னா? நானும் யாரையும் பார்க்கல, எனக்கு நானும் யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், அதான் நான் பார்த்தேனே திருவிழாவில் ஒரு எல்லோ கலர் சாரியை அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்தேன்னு. நான் அந்த பொண்ணெல்லாம் பார்க்கல, அப்புறம் வேற என்னத்தை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஏய் தப்பாக பேசாத, நான் அந்த பொண்ணெல்லாம் பார்க்கல, அந்த பொண்ணு கட்டின சாரி நல்லா இருந்துச்சு அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அந்த சாரியை நீ பார்த்த, சரி அந்த சாரி நீ பார்த்து நீ என்ன பண்ண போகிற? ஐயோ தப்பாக சொல்லாதியா, அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருந்தாங்க, அதனால தான் நான் அப்படி பார்த்தேன். எங்கள் சைட்லாம் வந்து இந்த மாதிரி சாரி தாவணி பாவாடை இது மாதிரிலாம் வியர் பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபேண்ட் ஷர்ட்டு ஃப்ராகு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால தான் அப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஓ, அதுக்கு நீ எல்லா பொண்ணுங்களையும் பார்த்தா அந்த மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அப்படி வச்சுக்கன்னு வாங்காம பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இருக்கிறதுல அந்த பொண்ணு தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம், ஓஹோ சார் சைட்டில் நல்லா அடிப்பீங்களாட்டுது. அப்படிலாம் இல்லையே, நான் பார்த்தாலே தெரியுது, அது எப்பயாவது அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் க்யூட்டாக சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், எப்பயாவது அடிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியலையே, நீ நல்லா பண்ணுவியாட்டுது, என்ன டேய் சைட் அடிக்கிற இது நல்லா பண்ணுவேன்னு சொன்னேன். ஓ அப்படியா, நான் கூட வேற என்னமோ நினச்சேன். சார் என்ன நினச்சிங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஓ அப்போ நீ சரியாந்திர ஆளு தான்டா. ஏன்னா சரியாந்திர ஆளுனா நல்லா ஃப்ளர்ட்டிங் பர்சன் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். அதெல்லாம் நிறையா பண்ணுவேன், அப்பப்போ சைட்டு அடிப்பேன், ஃப்ளர்ட் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், அதை பார்த்தாலே தெரியுது, அவ்வளோ மோசமானவனா இல்லை, நான் லைட்டாக சைட் அடிப்பேன்,
அப்பப்போ லைட்டாக ஃப்ளர்ட் பண்ணுவேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி ஜிமினை தான் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறான். எதுக்கு அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிமின் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான் ஒன்றும் இல்லை, சரி வா போகலாம். எங்கே போகலாம்? அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறவா? இந்த டைமில் எதுக்கு? வீட்டுக்கு போகலாம், வா போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே வந்து ஒரு பிளேஸுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான்டா. நான் இந்த பிளேஸ் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன்ல, அப்படியே அந்த ஒரு குளம் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். அவங்க வந்து இவங்க ஏற்கனவே ஒரு டைம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னலடா. இப்போ ஜங்குக் தான் அந்த பிளேஸ்க்கு ஜிமினை கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ அந்த டைம் வந்து ஒரு நிலா வெளிச்சம் தான்டா. இப்போ ஜங்குக் தான், வாவ் ஜங்குக்கா இங்கேயே கூட்டிகிட்டு வந்திருக்க, என்னோடய ஃபேவரட் பிளேஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இது என்னோடய பிளேஸ், அது உன்னோட பிளேஸ்னு எனக்கு தெரியும், எனக்கு இது ஃபேவரட் பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான். ஸோ அந்த குளத்து பக்கத்தில் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும்டா, அங்கே தான் போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கும் அப்படியே போயிட்டு ஜிமின் பக்கத்தில் தான் அப்படியே உட்காந்துக்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த அப்படின்னா அந்த குளம் மாதிரி இருக்கும்டா, அதுவே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமினோ அப்படியே ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி வந்து அந்த வியூஸ்லாம் வந்து ஸோ அழகாக இருக்கும்டா. அந்த இடம் எப்படி இருக்கும்னா அப்படியே ஒரு குளம் மாதிரி இருக்கும், ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். அங்கே வந்து அந்த மின்மினி பூச்சின்னு சொல்லுவாங்களடா, அதெல்லாம் நிறையா பறக்கும். அந்த குளத்து மேலெல்லாம் அப்படியே பறக்கிறப்ப அதோட வெளிச்சம் வந்து அந்த தண்ணியில் படக்குள்ள ஒரு மாதிரி நெருப்பு பொறிப்பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அந்த தண்ணியிலலாம் தெரியும். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இடமே. அந்த மாதிரி வெளிச்சத்தில் அப்படியே அந்த குளத்துல நிலாவும் அப்படியே நிலா வெளிச்சமும் அதில் தெரியும்டா. அந்த இடமே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ ஜிமினும் ஜங்குக்கு தான் அதெல்லாம் அவ்வளோ அழகாக ரசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு, ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஜங்குக்கு கூப்பிட்றான். இந்த பக்கம் ஜிமின், சொல்லுடா. இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன கேட்கணும் சொல்லு. இல்லை, நீங்கள் ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பர்சன்கிட்ட உங்கள் லவ் சொல்லிட்டீங்களா? அந்த பர்சன் உங்களை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி தயங்கி கேட்பான்டா. இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை ஒரு மாதிரி அப்படியே சைடில் திரும்பி பார்ப்பான். சார், இப்போ ஏன் அதை கேட்குறீங்க? இல்லை, நீ சொல்ல அப்படின்ட்டு ஜிமின் சொல்லுமா. இந்த பக்கம் ஜங்குக் தான், இன்னும் சொன்னதெல்லாம் இல்லை, ஆனால் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி நான் சொல்கிறதுனா, என் லைஃப்பில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற எந்த டைமில் எல்லாமா நான் இருக்கேன் அப்படின்னு வந்தான்டா என் லைஃப்பில். என் லைஃபே ரொம்ப ஒரு மாதிரி வெறுமையாக தான் இருந்துச்சு. ஆனால் அவன் வந்து என் லைஃப் ஃபுல்லாக கலராக்கிட்டான். அவன் வந்ததுக்கப்புறம் நான் புதுசாக ஃபீல் பண்ணேன், என்னை நானே உணர்ந்தேன், எனக்கே பிடிக்க ஆரம்பிச்சது. ஆனால் அவனை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வேறு யாரும் கண்ணுக்கு தெரியலடா, அவன் மட்டும்தான் என் ஐஸ் ஃபுல்லாக இருக்கான், என் ஐஸ் ஃபுல்லாக அவன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே டக்குன்னு ஏசிட்டு, என்ன ஜங்குக்கா சொல்கிற, இப்பயும் வயசில் இருக்கானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஆமாம், எப்பயும் வயசில் தான் இருக்கான், எப்பயும் வயசில் தான் இருப்பான், எப்பயுமே என் கண்ணு முன்னாடி அவன் இருந்துகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை அப்படியே நல்லா ஒரு மாதிரி பார்த்து அட்மையர் பண்ணி பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான், என்னடா பார்க்குற, என்ன பார்க்குற? இல்லை ஜங்குக்கா, உன் வயசில் அவங்க தெரிவாங்கன்னு சொன்னல, அதான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான்.
இந்த பக்கம் ஜங்குக் தான், நல்லா பார், என் ஐஸில் அவன் தெரியவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமினும் அப்படியே ஜங்குக்கோட ஐஸில் தான் பார்க்குறான். ஜங்குக்கோட ஐஸில் ஜிமினோட ஃபேஸ் தான் தெரியுது. இப்போ ஜிமின் தான், போ ஜங்குக், உன் ஐஸில் நான் தான் தெரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டு அவன் தெரிகிறான், என் ஐஸில் அவன் தெரிகிறான், எனக்கு அது போதும், கண்டிப்பாக அவனுக்கு என்னை பிடிக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவன் என்கிட்ட பழகுறதெல்லாம் பார்க்கக்குள்ள என்னை பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனால் நாளைக்கே நான் ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அவ்வளோ ஷாக்காக அப்படியே ஜங்குக்கு தான் பார்க்குறேன். என்ன ஜங்குக் சொல்கிற, எனக்கு புரியல. ஆமாம், நாளைக்கு நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன். ரொம்ப நாள்லாம் இதுக்கு மேலே வந்து அவனை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு. எதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு, இப்போயே 3 மந்த்துக்கு ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் அவனை என்னால் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ என்னை விட்டுட்டு போயிட்டானா என்ன ஆயிடுது. அதனால தான் அவனுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ப்ரப்போஸ் பண்ணி என் கூடையே லைஃப் லாங்காக வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஒன் சைடு அப்படியே ஹக் பண்ண மாதிரி, இதே மாதிரி டைட்டாக அவனை ஹக் பண்ணிவிட்டு விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜிமின் வந்து ஜங்குக்கோட ஐஸை பார்த்தப்பவே அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டான், அவன் நம்மளை தான் சொல்கிறான்னு. இருந்தாலும் ஒரு ப்ரப்போஸ் பண்ண அது வந்து அவன் ரொம்ப எதிர்பார்க்குறான் ஜிமின். அதனால் இப்போ ஜிமின் ஃபேஸு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகுது. அவனோட ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி அப்படியே பிங்காக ஆகுது. இப்போ அவனோட அந்த ஷைனஸில் என்ன ஜங்குக்கா சொல்கிற, நிஜமாக நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் என்ன? ஆமாம், நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு ஜிமின், இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாது. நமக்கான பொருளை நம்ம டக்குன்னு எடுத்துக்கணும். விட்டு வச்சோம்னு வச்சுக்குவேன், அது வேறு ஏதாவது தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், அவங்க பொருளை வேறு யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க, அதெல்லாம் பத்திரமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், இல்லைடா நம்பிக்கை இல்லை, அதனால் சீக்கிரமாக ப்ரப்போஸ் பண்ணி அவனை என் லைஃப் லாங் என் கூடயே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். பார்க்கலாம் நாளைக்கு அவனே என்ன சொல்ல போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், அதெல்லாம் ஓகே தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாக சொல்லிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான், அப்படியா, ஓகே சொல்லிடுவானா என்ன? ஆமாம், ஓகே தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஷை ஆகிட்டே பேசுகிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், அவன் மட்டும் ஓகே சொல்லட்டும் அப்படியே இழுத்து வச்சு அப்படி பண்ணணும் ஒரு மாதிரி பண்ணுறான் ஜங்குக்கு. இந்த பக்கம் ஜிமின் தான், அவனுக்கு இன்னும் ஷை ஆகுது, போங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், என்னடா நீ எதுக்கு ஷை ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான், நானும் ஒன்றும் ஷை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ஜிமின் பண்ணுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு சிரிப்பு வந்துடுது. அவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த வியூஸை தான் பார்க்குறான். இப்போ அந்த நிலாவை தான் பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான், ஹோய் நிலா, ரொம்பலாம் என் ஹாப்பியை சைட் அடிக்காத, நாளையிலேருந்து அவன் ஏன் ஆளாயிருவான், போ நீ என் ஹப்பியை சைட் அடிக்கிற வேலை வச்சுக்காத, போ உனக்கு உண்டான ஆளை பாரு, சும்மா எப்போ பார்த்தாலும் என் ஆளுக்கு ஈக்குவலாக வந்து நின்று சைட் அடிச்சுக்கிட்டு எப்பயும் வந்தானோ அப்போல்லாம் உனக்கு வந்து மவுஸ் எல்லாம் போயிடுச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்கு தான் பார்க்குறான். என்ன ஜங்குக் பண்ணுற, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? நிலா கிட்ட. அவங்கக்கிட்ட எதுக்கு நீ பேசணும்?
எப்போ பார்த்தாலும் யாழை சைட் அடிச்சுட்டே இருந்தா எனக்கு கோவம் வராதா என்ன அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமினுக்கு தான் ஒரு மாதிரி இன்னும் ஒரு மாதிரி தான் இருது. ஏய் என்னடா சொல்கிற போடா அப்படின்ட்டு ஷெய்யாகிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஹலோ ஹலோ நீ எதுக்கு இப்போ ஷெய்யாகிற? நான் ஏன் ஆளை சொன்னேன், என் ஆள் இது மாதிரி தான் நிலாவை பார்த்துட்ருப்பான், அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன், உன்னையில ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன புரியல? ஆமாண்டா நான் என் ஆளை தான் சொன்னேன், பின்ன எப்போ பார்த்தாலும் என் ஆளை பார்த்து நிலா சைட் அடிச்சிட்டே இருக்குது, அதுக்கு தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியா சரி 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 வாங்க போகலாம், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி போயிடுச்சு சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் லைட்டாக சிரிச்சிட்டு இல்லை ஜிமின் எனக்கு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம், எனக்கு தூக்கம் வருது, பசிக்குது, வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏஞ்சிட்டு அப்படியே கத்துறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஏண்டா கத்துற? ஆமாம் பின்ன கத்தாமல் என்ன பண்ணட்டும், சும்மா எப்போ பார்த்தாலும் முன்ன வால் யாரும் நாளைக்கு நான் பார்க்குறேன், பார்த்துட்டு இது அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான் அப்படியே வேக வேகமாக நடந்து போகிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படியே பின்னாடி சிரிச்சிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஹெட்டை ஒரு மாதிரி ஆட்டிட்டு இன்னும் ஒரு மாதிரி அவன் ஹெட்டை அப்படியே ஒரு மாதிரி ஹேர்லாம் ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே சிரிச்சிட்டு ஜிமின் பின்னாடி தான் வரான். இப்போ ஜிமின் கொஞ்சம் என்னன்னா ஜங்குக்கிட்ட திட்டிட்டு கொஞ்சம் வேக வேகமாக போயிருப்பான். இப்போ அந்த சைடு அது ஒரு மாதிரி 2 சைடு வேலி மாதிரி இருக்கும்டா, அந்த சைடு ஒரு மாதிரி சரசரசன்னு சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டதும் ஜிமின் என்ன பண்ணுறான் அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுறான். இப்போ டக்குன்னு திரும்பி பார்த்தா ஜங்குக்கு இல்லை, இந்த பக்கம் ஜிமின் தான். எங்க ஜங்குக்கு காணோம், என்ன இவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேர்ள் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின் வந்து சுற்றி பார்க்குறான். அங்கே ஜங்குக்கு இல்லை. இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கா எங்கே இருக்க, ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அவன் ஒரு பக்கம் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பான்டா, அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. இந்த பக்கம் ஜிமின் தான் டேய் என்கிட்ட விளையாடாத, இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது, ஒழுங்காக வந்துடு ஜங்குக்கா, ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போயிடுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு டேய் ஏன் அவ்வளோ வீரப்பாக ஏஞ்சி போனேன், இப்போ என்னடா இப்படி பயந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த மரத்தில் சைட்லேருந்து அப்படியே வரான். இப்போ ஜிமின் தான் அப்படியே குடுன்னு ஓடி போய் ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். லூஸ் எரும மாடு பயந்தே போயிட்டு தெரியுமா, அவங்க ஏதோ சத்தம் கேட்குது, நீ என் கூடயே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய் ஜிமினை ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமினை பிரைடல் ஸ்டைல் அப்படியே தூக்கிக்கிறான். ஏய் என்னடா பண்ணுற? அதான் பயப்படுறேன்னு சொல்கிறேன்ல, நான் தூக்கிட்டே போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ இறக்கி விடு, என் ஹேண்டை மட்டும் பிடிச்சிக்கோ, அப்புறம் உங்கள் லவரை பார்த்தாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அதை நான் பார்த்துக்கிறேன், அவன் எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படியே ஜிமினை பிரைடல் ஸ்டைலில் தூக்கின மாதிரி தூக்கிட்டு அப்படியே அவன் வீட்டுக்கு தாண்டா போகிறான். ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.